யாத்திராகமம் 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களிலும் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 4ல 2ஆம் வசனம் பாருங்களேன். அதுல உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். யாரு? நம்ம மோசேயை பார்த்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு ஒரு கோல் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு கோல் பாருங்களேன், இந்த ஒரு கோலை நீ கீழே போடு அப்படிங்கிறாரு. உன் கையில ஒரு கோல் வச்சிருக்கிற, இதுதான் இருக்கு உனக்கு, இப்போ சொத்து சோகம் ஒண்ணுமே கிடையாது, இந்த ஒரு கோல் தான் வச்சிருக்கிற, அந்த ஒரு கோலை நீ கீழே போடுன்றாரு. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் இல்ல. அற்புதங்களை செஞ்ச பிறகு இப்போ இந்த கோலை நீ எடு அப்படின்றாரு. அந்த கோலை எடுத்து விட்டான். அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஒரு மேஜிக் நடக்குது இல்ல, ஒரு மேஜிக் நடக்குது. தன் கோல், ஒரு கோல், அது சாதாரண ஒரு கட்டை கோல், ஒரு கட்டை, ஒரு ஒரு சின்ன விஷயம். அந்த ஒரு கோல் தான். ஆனா அதை கர்த்தர் கீழே போடுன போது போட்டார், கீழ்ப்படிந்தார், அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இப்பொழுது அது என்ன கோலமாயிடுச்சு, மாறிடுச்சு, தேவனுடைய கோல். ஹalleluya, ஹalleluya. நம்ம வாழ்க்கை கூட இப்படிதாங்க. ஒரு கோல், சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான், சாதாரணமானவர்கள் தான், அற்பமானவர்கள் தான். ஹalleluya. மற்றவர்களால் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லப்படாத, அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்கள் தான். ஆனா நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவர் சொல்றபடி நம்ம கேட்கும் போது, நாம் தேவனுடைய கோலாய் மாறுகிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹalleluya என்று வேதம் சொல்லுகிறதுல நாமும் கூட தேவனுடைய கோலாய் மாற வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காட் இதுல சொல்றாங்க மோசஸை பார்த்து, நீ இந்த மாதிரி போய் இந்த ஜனங்களை நீ விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அற்புதங்கள்லாம் செஞ்சு காமிச்சிட்டாரு. கோல் பாம்பாக மாறுகிறது. அடுத்து அந்த கை வெண்குஷ்டம் அந்த மாதிரி வருது, அப்புறம் சரியாயிருது. இது எல்லாத்தையும் காட்டுறாரு. பயங்கர பயங்கர பலத்த அற்புதம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்து அனுப்புறாரு. ஆனா 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 அங்க எதிரிகிட்ட போய் நிக்கிறாரு. இவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த எதிரிட்ட போய் நிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி என் தேவனை ஆராதிக்கணும், போக விடு அப்படின்னோடனே ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க எதிரி. அந்த பார்வோன், ஃபேரோ, த கிங் ஃபேரோ கேட்கிறாரு. யாத்திராகமம் 5:2 பாருங்களேன். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? ஏய், நீ என்ன கதை சொல்லிட்டு இருக்க? யார் அவரு? அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீ என்ன யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. அவர் யார்? இப்படிதான் கர்த்தர் நமக்கு கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பாரு. நிறைய காரியங்கள். எழில்மா மியூட் போடுங்கடா, எழில். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பாரு. நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன், உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. நம்மளும் அப்படியே பூஸ்டப் ஆகி அப்படியே ஆகா ச்சே, என் குடும்ப சூழ்நிலை, என் காரியங்கள் எல்லாம் அப்படியே மாறிடும்னு சொல்லிட்டு பல மாறிடும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா அந்த சூழ்நிலை அப்பதான் பெருசாகிற மாதிரி இருக்கும். அவர் யாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, அவர் யாருன்னு சொல்லி 2ஆம் வசனத்துல சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா 13ஆம் வசனத்துல ஆளோட்டிகள் அவர்களை துரிதப்படுத்தினார்கள். அடுத்து 14ஆம் வசனம், ஆளோட்டிகள் அவர்களை அடித்தார்கள். யார? கர்த்தரின் வாக்குத்தத்தம் பெற்றவர்களை அடித்தார்கள். அடுத்து 19ஆம் வசனம், அவர்களுக்கு இக்கட்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றவர்களுக்கு இக்கட்டு வந்தது. சோ இதெல்லாம் எதிரிகள் தரப்புல இருந்து வருது. நம்ம பிரச்சனைகளின் தரப்புல இருந்து பெருசாகிட்டே போகுது. நான் ஆண்டவருக்குள்ள வர வர பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குன்றீங்களா? ஒவ்வொருத்தையும் கேட்டோம்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், அனல் தான், அக்கினி தான். ஆனால் நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. நம்ம பிரச்சனை வந்தோடனே ஏன் ஆண்டவரே நம்ம மோசே போல சொல்ல தேவையில்ல. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த பிரச்சனைகிட்ட சொல்லணும், என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது. இப்போ இதே மாதிரி இங்கே நீங்கள் பாருங்களேன். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இவர் பவுல் இருக்கிறாரு. பவுலை சிறை கைதியாக தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நேற்று நம்ம அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஒரு தீவில் போய் ஒதுங்கிடுது. அந்த கப்பல் ஒரு தீவில் போய் ஒதுங்கிடுது. இவங்க எல்லாரும் உயிர் தப்பி பழைக்கிறாங்க. அந்த தீவோட பேர் மெலித்தா. அங்கே சில விறகுகளை வாரி இறைச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எதுக்கு? அனல் மூட்டுருக்கு, அந்த கேம்ப் ஃபயர் போட்டு குளிர் காயறதுக்காக. அப்போ பாருங்களேன், போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நீங்க நல்லா கவனிங்க, ஏன் பவுலுடைய கையை கவ்விக்கொள்ளணும்? வேற யாராவது ஒருத்தருடைய கையை கவ்விக்கொள்ளலாம்ல. ஏன்னா அந்த பவுலுக்குள்ளதான் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. அந்த பவுலுக்குள்ளதான் கிறிஸ்துவின் திட்டம் இருக்கு. அந்த பவுல் மூலமா தான் அநேக நிருபங்கள் எழுதப்படணும். அந்த காரியங்கள் எல்லாம் தடைப்படுத்துவதற்காக தான் சத்ருவாக்கிய பிசாசானவன் என்ன பண்றான்? பவுலோட கையை கவரம் பாருங்க. அது அவனுடைய கையை கவ்வி கொண்டதுங்க. அதாவது அது எப்படி பாருங்களேன்,
அது கையை வந்து இதெல்லாம் பண்ணல. பிரியா மேடம் கொஞ்சம் சைலண்ட் போடுங்க ப்ளீஸ். ஓகே. அப்போ வந்து பாம்பு, விரியன் பாம்பு லைட்டாக அப்படி வாயை வச்சாலே நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. கவ்விருச்சுன்னா என்ன அர்த்தம்? விஷத்தை இறக்கிரும் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த 4ஆம் வசனத்தில் பாருங்களேன், விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை. இப்போது விரியன் பாம்பு என்னவாயிடுச்சு? யார் கையில் போய் தொங்கிருச்சு? பவுல் கையில். தொடக்கூடாத ஆளை தொட்டுருச்சு. இப்போ அதாவது விரியன் பாம்போட வேல்யூ போய் அது பூச்சி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. விரியன் பாம்பு அதோட நிலைமையிலேருந்து கீழே இறங்கிருச்சு. விஷப்பூச்சி. இவ்வளோதான். காலை போட்டு மிதிக்க வேண்டியதான் பூச்சி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியா மேடம் கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? சைலண்ட். ஓகே. அப்போ வந்து பார்த்தோன்னா விஷப்பூச்சி கையில் தொங்குது. அப்போது இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, கொலைபாதகன் பாரு, இவன் வந்து ஆள் சரியில்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய கடல்லேருந்தே இவங்க வந்து கடலுடைய இதெல்லாம் இந்த கடல் கொந்தளிப்பில் தப்பி வந்து கூட பழி இவனை பிழைக்க ஒட்டலை. இவன் வந்து என்ன பண்ணிடுவான், இந்த செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சடுதியாய் விழுந்து இல்லைன்னா வீக்கம் கண்டு சாவான் என்று சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்குது. ஆமேன். நார்மலாக மற்றவங்க என்ன ஆவாங்க, வீக்கம் வரும், இது பண்ணி செத்து போயிடுவாங்க. அதுவும் பொதுவாக வந்து இந்த மாதிரி தீவுகளில் இருக்கிற பூச்சிகள், வனாந்தரத்தில் இருக்கிற பாம்புகள், இந்த மாதிரி விஷப்பூச்சிகளே வந்து ரொம்ப விஷத்தன்மை உடையதாக இருக்கும் இல்லை. அப்போது இவன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லைன்றாங்க. அப்போது இந்த மக்கள் வந்து பழிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள் என்னாச்சு, இவர் கேஷுவலாக அதை தூக்கி உதறி போடுறாரு. பாம்பு உதற முடியுமாங்க? என்ன பண்ணுக்கா பாம்பு? கையை கடன்னு சுத்தாது இல்லை, சுற்றிக்கிறோம்ல, கையை சுற்றிக்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி உதறி போட்டோன்னே போயிடுது, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்படே. மிதிக்கிற அளவுக்கு தாண்டா நான் வச்சுருக்கேன் பிசாசை, அவன் கால் கீழே தான் வச்சுருக்கேன். நீ பார்த்து பெரிய ஆளாக பெரிய என்னவோ மாதிரியெல்லாம் நீ நினைக்காத, உன் காலு கீழே தான் அவனை வச்சுருக்கேன். ஏமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். அது என்ன ஆயத்தம்? இப்போ நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில். இப்போ வந்து ஒருத்தவங்க வர்றாங்க, எனக்கு மனசில் நிம்மதியே இல்லைங்க, நீங்கள் இயேசுவை தேடுறீங்களே, எனக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ நானே சண்டை போட்டு போமா அங்கிட்டு நேரங்கட்ட நேரத்தில் அப்படி சொல்லுவோங்களே. அப்போ ஆயத்தம் இல்லை. அப்போ ஆயத்தம் இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு நான் ஃபஸ்ட்டு பலப்பட்டவளாக இருக்கணும். தேவனுக்கும் எனக்கும் நல்ல சமாதானம் இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் நல்ல சமாதானம் இருக்கும் போது தான் நான் மற்றவங்களை தேவனோடு கனெக்ட் பண்ண முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அதான் சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த பாதரட்சையை வச்சு தான் சர்ப்பத்தையும் தேள்களையும் நம்ம மிதிக்க முடியும். அமேன், அமேன். தேவனோடு நமக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா தான் அந்த சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்க முடியும். அது நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அமேன், ஹல்லேலூயா. அப்போ வந்து என்ன நடக்குது, அவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். பார்த்தீங்களா? அப்போது இப்படி தான் மோசஸை கூட பார்வோன் வந்து ஃபஸ்ட்டு யார் அவர் கிளம்பி போனார், ஆனால் கடைசியில் தெரிஞ்சிச்சு அவங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு எகிப்தியர் எல்லாரும் நம்பினாங்க. ஹல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய சூழ்நிலைகள் கூட ஒருவேளை இவன் வந்து சரியில்லாத ஆள், கொலைபாதகன், அதனால தான் அந்த சமுத்திரத்தில் தப்பி கூட இவன் வாழ்க்கையில் ஒரு ப்ளஸ்ஸே சொல்ல முடியல, போ எல்லாமே நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கடுத்து பாருங்களேன், 10வது வசனத்தில் 28:10 அப்போஸ்தலர்ல அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, அநேக மரியாதை செய்து அனுப்புறாங்க. இவன் தேவன் என்று சொல்றாங்க. ஏன்? தேவன் இவனுக்குள்ள இருக்கிறார். ஏமேன். தேவன் பவுலுக்குள்ள இருக்காருங்க. ஸோ இவன் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, என்னன்னா கிறிஸ்டியன் சொல்றான், கிறிஸ்டின் அப்படின்னுவோம். அப்போ கிரைஸ்ட் இன், நமக்குள்ள கிரைஸ்ட் இன், நம்ம எப்படி இருக்கணும்னா இன் கிரைஸ்ட், கிரைஸ்டுக்குள்ளே நம்ம இருக்கணும், நமக்குள்ளே கிரைஸ்ட் இருக்கணும். இன் கிரைஸ்ட் இன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரை நம்ம சுமந்தவர்களாக நம்ம வாழ்வோம். இன்றைய தினத்தில் இந்த மோசேயின் மூலமாக, இந்த பவுல் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம தியானிப்போம். எல்லாமே வந்து விஷப்பூச்சி தான். அதனால் எதை கொண்டு நம்ம கலங்கக்கூடாது. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். ஆமென். ஹல்லேலூயா.